உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கணும் அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டுமே எல்லா அசெட் கிளாஸஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த மியூச்சுவல் ஃபண்டை மிஸ் பண்ண மனசு வருமா? எஸ், போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அண்ட் டேக்ஸ் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம பார்ட் 1 வீடியோ ஆஃப் ஸ்டாக்ஸ் வர்சஸ் கோல்டில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே டேக் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவில் நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்மார்ட்டர் சொல்யூஷன் கொடுக்கறதாவும் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. வெல்கம் டு பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் சொல்யூஷன் என்ன, அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம தலை அஸ்வின் அதுக்கு ரொம்பவே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய சேனல்ஸில் அவைலபிளாக இருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி அ யூஸ்ஃபுல் வீடியோ. வாட்ச் இட் till the end and get benefited. I am Pratibha. வணக்கம் மக்களே, நாங்கள் அஸ்வின். And you're watching Tamil Finance Couple. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட பொண்ணான விரல்களால் சின்ன ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ. அண்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்மார்ட் சொல்யூஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா என்ன? ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்வலாக ஃபேவரட்டாக இருக்க ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் பற்றி சொல்கிறியா? கண்டிப்பாக இல்லை. இது ஃப்ளெக்ஸி கேப் மாதிரி ஒரு 100% ஈக்விட்டி பேஸ்டான ஃபண்ட் கிடையாது. ஆஹா, ஈக்விட்டியில் லாங் டேர்ம்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், டவுட்டே இல்லை. ஆனால் மார்க்கெட்டில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈக்விட்டி, கோல்டு அண்ட் பாண்ட் இருந்தால் அந்த ஜேர்னி ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும்னு கூட சொல்லலாம். அதை அழகாக அச்சீவ் பண்ணுற ஒரு ஃபண்டு தான் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்னு சொல்லும் போது ஒரு 30+ ஃபண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது? அதுதான் இந்த வீடியோவில் எந்தெந்த பேராமீட்டர் வச்சு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகே, குயிக்காக மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் கேட்டகரியில் தான் வரும். மினிமம் 3 அசெட் கிளாஸஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி, டெப்ட், கோல்டு ஆர் சில்வர். ஒவ்வொரு அசெட் கிளாஸ்லையும் அட்லீஸ்ட் 10% கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, நீ சொல்கிற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸை மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்? ஈக்விட்டி growth கொடுக்கும், டெப்ட் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும், அண்ட் கோல்டு வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் டியூரிங் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த மிக்ஸ்னால போர்ட்ஃபோலியோவில் வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த க்ரைட்டீரியாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஃபில்டர் க்ரைட்டீரியா 5 இயர்ஸ்க்கு மேலே அந்த ஃபண்டுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கணும். அண்ட் AUM அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 500 crores மேலே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாவை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்? ஓகே, அது ஏன் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் அந்த ஃபண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் புல், சைட்வேஸ் அண்ட் பேர் மார்க்கெட்டில் அதோட பர்ஃபார்மன்ஸ் ஆர் பிஹேவியரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் AUM 500 crore மேலே இருந்ததுன்னா அந்த ஃபண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஃபண்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த ஃபண்டில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாவை நம்ம அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 34 ஃபண்ட்ஸ் இருந்தது, 8 ஃபண்ட்ஸாக குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அதுதான் அந்த 8 ஃபண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பற்றி பேசணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்டர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதில் தான் யூஸ்வலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன? லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் தெரியும். அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கன்சிஸ்டண்ட்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான சொல்யூஷன் தான் ரோலிங் ரிட்டர்ன்ஸ். டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு கிளியராக காமிக்கும். இன்னைக்கு டேட் April 30 அப்படின்னா நீங்கள் 5 இயரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா April 29, 2021 April 29, 2026 டேட்டா தான் பார்ப்பீங்க, which is the point to point data. அதுக்கு பதிலாக ரோலிங் ரிட்டர்ன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இயரோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாலே ஃபண்டோட ஸ்டார்டிங் பீரியட் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்பாங்க. அதுலேருந்து 5 இயரோட டேட்டா எடுத்துப்பாங்க. அப்படி எவ்ரி 5 years டேட்டாவை செக் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட் June 1, 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அதோட 5 year ரிட்டர்ன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா June 1, 2018 to June 1, 2023. அதுக்கு அடுத்து June 2, 2018 to June 2, 2023. இதே மாதிரி கான்சிக்வெண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலாக
ஏப்ரல் 29, 2021 டு ஏப்ரல் 29, 2026 வரைக்கும் டேட்டாவை எடுத்து அதோட ஆவரேஜை கண்டுபிடிப்பாங்க. விச் மீன்ஸ் நம்மளுக்கு 5-year ரிட்டர்ன்ஸ்னா ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ல. ஸோ இது மூலமா நம்மளுக்கு ரஃபா 800 டிஃப்ரெண்ட் 5-year பீரியட்ஸோட ரிட்டர்னை பார்க்க முடியும். அப்ப நம்மளுக்கு கிளியரா இந்த ஃபண்ட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் பண்ண 8 ஃபண்ட்ஸோட 3-year and 5-year ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். கூடவே இந்த மல்டி அசெட் அலோகேஷனோட 3-year and 5-year ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த அனாலிசிஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கும்போது குவாண்ட், ஐசிஐசிஐ, நிப்பான்லாம் அபவ் ஆவரேஜில் தான் இருக்குது. கேட்டகரி ஆவரேஜை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி பீட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். டாடா இஸ் அரவுண்ட் ஆவரேஜ். ஆக்சிஸ், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி அண்ட் யூடிஐ பிலோ ஆவரேஜ் தான். ஓகே, சோஃபார் நம்ம ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன முக்கியமான பேராமீட்டர் பார்க்கணும்? ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ண அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும். இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம 2 மெட்ரிக்ஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் இன்னொன்று சார்டினோ ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபண்ட் எவ்வளோ ஸ்விங் ஆகுது அப்படின்றத சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபண்ட் வந்து ஆவரேஜா 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஃபண்டுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 10% அப்படின்னு இருந்ததுன்னா அதோட ரேஞ்ச் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 10% இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இட் கேன் பி எனிவேர் ஃப்ரம் 0% to 20%. இதே சினாரியோ 2, இன்னொரு ஃபண்ட் அதே 10% ஆவரேஜ் தான், ஆனால் அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 5% இருந்ததுன்னா அது ரஃபா பிளஸ் ஆர் மைனஸ் 5% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ரேஞ்ச் will be from 5% to 15%. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததுல 2 ஃபண்ட்ஸுமே ஆவரேஜா 10% தான் கொடுத்தது. பட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வந்து ரொம்பவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காமிச்சது அண்ட் செகண்ட் ஃபண்ட் வாஸ் வெரி ஸ்டேபிள். லோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கிற ஃபண்டை சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ தட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி இஸ் வெரி ஸ்மூத். இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபில்டரான சார்டினோ ரேஷியோ பற்றி பார்க்கலாம். சார்டினோ ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு ரேஷியோன்னு கூட சொல்லலாம். ஸோ சார்டினோ ரேஷியோ அதிகமாக இருந்தால் அந்த ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். சார்டினோ ரேஷியோ அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபண்ட் வந்து டவுன் சைடில் நல்லா ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 2 ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 2 ஃபண்ட்ஸுமே வழக்கம் போல் 10% ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஃபண்ட் ஏ வந்து -10% வரைக்கும் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஃபண்ட் பி -5% வரைக்கும் ஃபால் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம -5% வரைக்கும் போகிற ஃபண்ட் பியை தான் சூஸ் பண்ணுவோம் பிகாஸ் த டவுன் சைட் இஸ் வெரி மச் ப்ரொடெக்டட். இதை மெஷர் பண்ணுறது தான் சார்டினோ ரேஷியோ. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் சார்டினோ ரேஷியோவை ஜஸ்ட் நம்பர்ஸாக பார்க்காத இந்த கேட்டகரியோட ஆவரேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டான பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இதை எப்படி பார்க்கறதுனா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆவரேஜை விட கம்மியாக இருந்தால் நல்லது. சார்டினோ ரேஷியோ கேட்டகரி ஆவரேஜை விட ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஐசிஐசிஐ அண்ட் நிப்பான் ரிஸ்க் ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. எஸ்பிஐ ரிஸ்க் ரொம்பவே கம்மி, லோவஸ்ட் இன் கேட்டகரி. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கும்போது குவாண்ட் தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்தது. ஆனால் ரிஸ்க் சைடில் பார்க்கும்போது குவாண்ட் வந்து பெஸ்ட்னு சொல்ல முடியாது பிகாஸ் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஹையர். டாடா, ஹெச்டிஎஃப்சி, யூடிஐலாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆவரேஜாக தான் இருக்கு. ஆக்சிஸ் தான் ஹையர் ரிஸ்க் சைடில் இருக்கு. இட் கோஸ் இன் டு த பிலோ ஆவரேஜ் கேட்டகரி. சோஃபா ரிட்டர்ன்ஸ் பற்றி பார்த்தோம், ரிஸ்க் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன முக்கியமான பேராமீட்டர் பார்க்கணும்? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபண்டோட பிஹேவியரை தான் நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபண்ட் அப்படின்னா மார்க்கெட் நல்லா ஏறும் போது அந்த ஃபண்டுமே மார்க்கெட்டை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் கீழே விழும் போது மார்க்கெட்டை விட கம்மியாக தான் விழுந்திருக்கணும். இதுவுமே நம்ம 3 and 5 years டேட்டா வச்சு தான் பார்ப்போம். வை? பிகாஸ் அப்போதான் நம்மளுக்கு மார்க்கெட் சைக்கிள்ஸில் அந்த ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரியும். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபண்ட் அட்லீஸ்ட் 110 or 120 பாயிண்ட்ஸ் வரைக்குமாவது போயிருக்கணும். அப்பதான் அதுக்கு நல்ல ஒரு அப்சைட் கேப்சர் ரேஷியோ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபண்ட் 60 to 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் விழுந்ததுன்னா இட் மீன்ஸ் இட் ஹாஸ் அ குட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. இந்த 2 கேப்சர் ரேஷியோஸும் பார்க்கும்போது ஐசிஐசிஐ தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அப் மார்க்கெட்லயும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் டவுன் ஆகும் போதும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா அப்சைட் கொஞ்சம் கம்மி தான், பட் டவுன் சைட் நல்லாவே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. நிப்பான் அண்ட் குவாண்ட் அப்சைட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும்
டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சிக்கு டவுன் சைட் ஓகேவா இருக்குது, பட் அப்சைட் வந்து கொஞ்சம் வீக். டாடா அண்ட் யூடிஐக்கு ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்சைட் அண்ட் டவுன் சைட் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆவரேஜ் தான். ஆக்சிஸ்க்கு அப்சைட் கம்மி அண்ட் டவுன் சைடுமே ரொம்பவே வீக். ஸோ it clearly falls under the below average category. ஸோ அப்போ ஆக்சஸை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்லேயும் காலி, ரிஸ்க்லேயும் காலி, ரேஷியோஸ்லையும் காலி. ஸோ டோட்டலாகவே பிலோ ஆவரேஜ் தான் போல இருக்குது. நம்ம மொத்த ஃபில்டர்ஸையும் அப்ளை பண்ணிட்டோம். ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் என்ன? ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸில் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறது ஐசிஐசிஐ அண்ட் நிப்பான் தான். ரொம்பவே ஸ்ட்ராங் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ்பிஐயோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் லோவராக இருந்தாலும் அது நல்ல ஒரு டவுன் சைட் ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ அதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்ட் ஸ்லைட்லி டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சூட்டபிளான ஃபண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான குவான் ஃபண்ட், எப்பவுமே டாப் பர்ஃபார்மர். கரெக்ட், அவங்க ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸ்க்கு ஈக்குவலாக ரிஸ்கையும் எடுக்கிறாங்க. இது அக்ரெசிவ் கேட்டகரி இன்வெஸ்டர்ஸ்க்கு மேபி ஒரு நல்ல ஃபண்டாக இருக்கலாம். ஸோ குவான் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அக்ரெசிவ் இன்வெஸ்டர் சூட்டபிளாக இருக்கும், அண்ட் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் HDFC, டாடா அண்ட் யூடிஐ பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக ஆவரேஜாக தான் இருக்கு. ஆக்சிஸ் ரிஸ்க் எடுத்தாலும் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து சுத்தமாக மேட்ச் ஆகலன்னு தான் சொல்லணும், பிலோ ஆவரேஜ் தான். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஃபில்டர்ஸையும் சம்மரைஸ் பண்ணி ஒரே ஸ்க்ரீனில் இப்போ காமிச்சிருக்கோம் பாருங்க. இது உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது ஒரு ப்ரமோஷனல் வீடியோவோ இல்லை ஒரு ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் வீடியோவோ கண்டிப்பாக கிடையாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணோன்னா ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்காத அதோட ரிஸ்க் அண்ட் ஃபண்டோட பிஹேவியரையும் எப்படி பார்த்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கிளியராக அஸ்வின் நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காரு. இதோட நம்பர்ஸ்லாம் மந்த்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் டைம் இந்த அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபண்டை பற்றி மறந்துடலாம் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க முடியாது. ரீசர்ச் பண்ணிகிட்டே ரிவ்யூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த ரீசர்ச்க்கு நாங்கள் யூஸ் பண்ண லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அட்வைசர் கோச் அண்ட் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்களே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டைரெக்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் டிஐஒய் இன்வெஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா. பட் நிறைய பேருக்கு அதுக்கான டைம் அண்ட் பேண்ட்வித் இருக்காது, எஸ்பெஷலி ஃபார் பிஸி ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கைடன்ஸ் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் காமெண்ட்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி மக்களே.